மீனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே நல்லா தான் சார் இருக்குது. உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? உண்மையை சொல்லப்போனால் ஜென்ம சனியை பாக்கெட்டில் போட்டு சுற்றுற ஒரே ஆட்கள் நாங்கள் தான், இந்த மீனராசிக்காரர்கள் தான். இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி வக்கரமாகிறது மிகப்பெரிய அபாயங்க. இது நிறைய மீடியாஸ் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ராசியிலே குரு வக்கரது, சனி வக்கரமாகும் பொழுது அடிக்ஷனுக்கு கூட்டு போவார். அடிக்ஷன் என்னன்னே தெரில சார். மனசுக்குள்ளே ஒரே பயமாக இருக்குது. குலதெய்வத்துக்கு கனவுல வந்தது, அப்படியாச்சும் போன்ற பயங்கள் எல்லாம் ஏற்படும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது? மீனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே நல்லா தான் சார் இருக்குது. உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? எல்லாம் கேட்பீங்க. உண்மையை சொல்லப்போனால் ஜென்ம சனியை பாக்கெட்டில் போட்டு சுற்றுற ஒரே ஆட்கள் நாங்கள் தான், இந்த மீனராசிக்காரர்கள் தான். இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி வக்கரமாகிறது மிகப்பெரிய அபாயங்க. இது நிறைய மீடியாஸ் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ராசியிலே குரு வக்கரது, சனி வக்கரமாகும் பொழுது அடிக்ஷனுக்கு கூட்டு போவார். அடிக்ஷன் சார், நான் வந்து குடித்து 1.5 வருஷம் ஆச்சு சார், எனக்கு திரும்ப குடிக்கணும் போல் இருக்குது சார் தோணும். ராசியிலே குரு சனி வக்கரமாகும் பொழுது அடிக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த நேரத்தில் புத்திசாலிகள் என்ன செய்வார்கள்? அதை பாசிட்டிவான அடிக்ஷனாக மாற்றிக்கணும். ஆல்கஹாலிக்கை ஒர்க்கஹாலிக்காக மாற்றிடணும். ஒர்க்குக்கு அடிக்ஷன் ஆயிடணும். ஒர்க் இல்லாமல் இருக்க முடியாது, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். என்னால் வேலை பார்க்காம இருக்க முடியாது. நம்ம தொழிலை தீவிரமாக நேசிக்க ஆரம்பிச்சிடணும். நம்மளை பார்த்து மற்றவங்களாம் பைத்தியக்காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிடணும். என்ன இந்த பைத்தியம் காலிலேருந்து அந்த மாதிரி அப்படி ஆயிடணும். அல்லாமல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி உங்களை புதிய புதிய பழக்கங்களை கூட்டிகிட்டு போகும். மலேசியா போனேன் சார், கெசினோக்கு கூப்பிட்டு போகிறாங்க சார், போனீங்கன்னா வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அவ்வளோதான். இது வரைக்கும் நான் நல்ல பையனாக இருந்தேன். கூடா நட்பு கேடாய் விளையும். வாழ்க்கையில் நண்பர்களே, சில பேரை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது, அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு அவர்கள் நம்ம அழைத்து செல்கிறார்கள். சில பேரை பார்க்கும்போது நம்ம லைஃப் வீணாக போயிடுது. காரணம் என்னவென்றால் அதுதான் நல்ல நேரமும் கெட்ட நேரமும். நான் நல்ல நேரம் கெட்ட நேரம்னா என்ன நினைக்கிறீங்க? த பேட் டைம் இஸ் நத்திங் பட் என்ன சொல்லுங்கள்? தவறான ஆட்களை சந்தித்தலும் அவர்களோடு இணங்கி இருத்தலும் தான். ஸோ 5ஆம் இடத்திலே சுக்கிரன் 3, 8 கூடியவன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பிள்ளைகளால் மனக்கஷ்டம் என்பது ஏற்படுகிறது. பிள்ளைகளால் மனக்கஷ்டம். என் குழந்தையால் தான் சார் எனக்கு கஷ்டம். நல்லா படிச்சுட்டு இருந்தா சார், ஃபோக்கஸ் எல்லாம் மிஸ் ஆகுது, என்னன்னே தெரில. தெய்வ நிந்தனை என்பது ஏற்படுகிறது. தெய்வத்தால் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னன்னே தெரில சார். மனசுக்குள்ளே ஒரே பயமாக இருக்குது. குலதெய்வத்துக்கு கனவுல வந்தது, அப்படியாச்சும் போன்ற பயங்கள் எல்லாம் ஏற்படும். 5ஆம் இடத்துல 8 கூடிய சுக்கிரன் இருக்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது கெடுகிறது. 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய குழந்தைகள்ங்கிற இடத்துல 8 கூடிய சுக்கிரன் இருக்கும் பொழுது குழந்தைகளுடைய இதை ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஸ்கூல்லலாம் கூப்பிட்டு கேட்பாங்க, என்னாச்சு உங்கள் குழந்தை படிக்கவே இல்லையாமே. நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அது என்னமோ ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. நீங்கள் அது ரூட்டில் போய் உனக்கு என்னடா சொல்லலாம் ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா அதே சொல்லும். டியூஷனுக்கு போகிற வழியில் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு போனால் நல்லா படிப்பேன். சின்ன ரெக்குயர்மெண்ட்டு தான், 2 போண்டா வாங்கி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அது பிரச்சனை. ஆனால் அதை நம்ம ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவோம். வி நீட் டு ஸ்டடி, வி நீட் டு ஃபோக்கஸ். ஆமாம், இவர் அறிஞர் அண்ணா, இவர் காரல், இவர் ரைட் சகோதரர்கள், இவர் தான் கிரகாம்பிள், இவங்கெல்லாம் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அவங்கவுங்க பசங்க, டாப்பர்ஸோட பசங்க எல்லோரும் சேர்ந்து நமக்கு, என்ன சார் குழந்தைகளை விட்டுட்டிங்களே, என்ன ராம்ஜி சார் குழந்தை படிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணலையா? ஃபோக்கஸ் பண்ணுங்க சார், பண்ணலாம். குழந்தைகளை நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஒருவரை விரும்ப தொடங்கிவிட்டால் மற்றவர் சொல்வதை நம்பாதீர்கள். இது என்னுடைய அட்வைஸாக எடுத்துக்கோங்க. என் வாழ்வில் நான் புரிந்து கொண்டது. ஒருவரை மனதாக விரும்ப தொடங்கிவிட்டால் மற்றவர் சொல்வதை நம்பாதீர்கள். எனக்கு என் பையன் மேலே நம்பிக்கை இருக்குது என்றால் நம்புங்கள். யார் என்ன சொன்னாலும் நம்புங்கள். அன்பு என்பது அந்த கண்மூடித்தனமான சல்லித்தனமான அன்பில் கரைந்து போதல் என்பதா அன்போட சிறப்பே. அதான் கண்ணை மூடிட்டு நம்பணும் சார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் உங்கள் பையன் அந்த முன்னாடி இருக்கிற பொட்டி கடையில் சிகரெட்டு பிடிக்கிறான்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாலும் என் பையன் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லணும். அதுதான் உங்களுடைய சிறப்பு, அதுதான் உங்களுடைய கோர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் உங்களுடைய வேல்யூன்னா என்ன தெரியுமா?
நீங்கள் எந்தெந்த ஸ்ட்ரகிளான டைம்லாம் விட்டு கொடுக்காமல் இருந்தீங்கிறது தான் உங்களுடைய வேல்யூ. உன்னை பற்றி தெரியாதா, நீ எப்படியே போயிடுவ என்பது அல்ல. ஸோ அப்போ 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுகிறார். மீனராசிக்காரர்கள் வேணால் கையில் ஒரு பேப்பரை கிழித்து இதுக்கு பேர் தான் பணம்னு எழுதினா, இந்த சின்ன பசங்கள்லாம் இந்த பேங்கர்ஸ் விளையாடுற மாதிரி இப்படி ஏதாவது பணம் வந்தால் உண்டு. அந்தளவுக்கு பரம டைட்டு, பயங்கரமான டைட்டுனா பயங்கரமான டைட்டு. பொருளாதார நிலைமை அதல பாதாளத்திற்கு சென்று விடுகிறது. 2 கூடையவன் 7ஆம் இடத்திலே மறைகிறான். 2 கூடையவன் 7ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது என்ன ஆகிறது? பொருளாதாரத்திலே மிகப்பெரிய பிரச்சனைகள் என்பது ஏற்படுகிறது. 2 கூடையவன் 7ஆம் இடத்திலே மறைகிறான். படிப்பில் டிஸ்ட்ராக்ஷன் என்பது ஏற்படுகிறது. அதே நேரத்தில் 4ஆம் இடத்து குருவும் 7ஆம் இடத்து செவ்வாயுமாக சேர்ந்து, 6ஆம் இடத்து செவ்வாயுமாக 7ஆம் இடத்து செவ்வாயுமாக சேர்ந்து மிக பிரம்மாண்டமான பலன்களை மாதத்தின் இறுதியில் அங்கே வந்துடுறார், கன்னிக்கு வந்துடுறார். புதிய இவ்வளோ நாள் பணமே இல்லாமல் ஓட்டினீங்க, ஆகஸ்ட் மாத இறுதியில் பயங்கரமாக பணம் வர ஆரம்பிச்சிடும். ஆவணி பிறந்தா ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும். அதே டாப்பில் வர வச்சுருவார். இந்த ஆடி மாதம் வர வர எல்லாரும் ஜோசியம் பார்க்க ஆரம்பித்து ஆடி மாதத்தின் நிலைமைகளை யூடியூப் சேனல்ஸ்கிட்ட கேளுங்க, ஆடி மாதத்தின் நிலைமைகளை கோயில்கள் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க. நற்காரியங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எவனோ சொல்லி வச்சிட்டான்னு யாருமே நற்காரியங்களே பண்ண மாட்டேங்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த ஆடி மாதம் என்பது நிறைய மாற்றங்களை தரும் மாதம். நீங்கள் திருவிழா கொண்டாடுங்க, கொண்டாடாமல் போங்க, உங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. பட் ஆனால் அதற்கான அமைப்புகள் எல்லாம் உருவாகி தயாராக இருக்கும். ஆவணி மீனராசிக்காரர்களுக்காக காத்திருக்கிறது. கேள்விப்பட்டிருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயா சாத்தன், தலைமை சாத்தன் மடம்னா அதுதான். இங்கு மட்டும்தான் 6 அடி உயரமாக விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கிறார். கேட்பவருக்கு கேட்பவற்றையெல்லாம் வாரி தருகிறார். இங்கே வந்து கலந்து கொள்ளுங்கள், உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கும் ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்றே இதை சொல்லலாம். காரணம் என்றால் ஒரு 3-4 கிரகங்கள் பெயர்கிறது. ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? தெரியும் சார், 2025 ஓப்பனிங்கிலிருந்தே இதே மாதிரி தான் 3-4 கிரகம் பெறுவது, 5-6 கிரகம் பெயருது. அது என்னமோ தெரிலங்க, இந்த வருஷம் மட்டும்தான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சின்னு எல்லா பயிற்சியும் இந்த ஒரே வருஷம் தான் இவ்வளோ நடக்குது. அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவே என்ன நடக்குதுன்னா, அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போய்டுறார். மிதுனத்தில் போன சுக்கிரன் கடகத்துக்கு வரார் ஆகஸ்ட் மாதம் 15க்கு அப்புறம். இந்த பக்கம் என்னடான்னா குரு பகவான் வந்து அதே இடத்துல சேம் பொசிஷனில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு புத பகவான் சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். சிம்மத்தில் ஏற்கனவே இருந்த செவ்வாய் பகவான் இப்போ கன்னிக்கு போயிடுறார். கன்னிக்கு போயிட்டு இப்படி எல்லா கிரகங்களும், சார் இதை பற்றிலாம் எங்களுக்கு என்ன சார் தெரியும், எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்கள் சார், அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அவ்வகையில் இத்தனை கிரக பயிற்சிகள் சேர்ந்து ஏதேனும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்து ஆகணும் இல்லையா? ஸோ அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய அதி அற்புதமான அதிர்ஷ்டங்கள் வருகின்ற குபேர யோகம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாகவே பார்த்து விடலாம்.